ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் எழுதி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். அதாவது இந்த திட்டத்தை சுருக்கமாக பிஎன் கிசான் திட்டம்னு கூட சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் உங்களுக்கு வருஷத்துக்கு, அதாவது விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் மூலியமாக 6000 ரூபாய் பணம் மானியமாக கிடைக்குங்க. இந்த பணம் எப்படி வருது, யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும், இந்த திட்டத்திற்கு நாம் எப்படி விண்ணப்பிக்கிறது, ஃபஸ்ட்டு இந்த பிஎன் கிசான் திட்டம்னா என்ன, இந்த திட்டம் மெயினாக எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு இது மூலயமா கிடைக்கக்கூடிய இந்த 6000 ரூபாய் மானியம் பணம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தவணையாக நமக்கு கிடைக்கும், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, இந்த பிஎன் கிசான் திட்டத்துக்கு கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு கேசிசின்னு சொல்லக்கூடிய கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டை எங்கே அப்ளை பண்ணி எப்படி வாங்கிறது, நம்ம விவசாயிகளுக்கு 13வது தவணை பணம் எப்போது கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஎன் கிசான் திட்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. நான் வீடியோ போட்டதுனே நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நீங்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து மோட்டிவ் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் எஸ்பெஷலாக குருபாலா எம் சிஸ்டர் எனக்கு ரெகுலராக என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகம் வருதுங்க. குருபாலா எம் சிஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப மனசார நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுனால நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கு நான் போயிருக்கேங்க. அது என்னென்னா, நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் மணி ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நியூஸ் அப்டேட்ஸு, நீங்கள் எப்படி பணத்தை சேமிக்கணும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எங்கெங்கே சேமிக்கலாம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் தான் நான் என்னுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னுடைய வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து எனக்கு யூடியூப்பில் எப்படி உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய வெப்சைட்டுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. என்னுடைய வெப்சைட் லிங்க் நான் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த பிஎம் கிசான் திட்டத்துடைய தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பிஎன் கிசான் திட்டம் நம்மளுடைய மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம விவசாயிகள் எல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு, விதை வாங்குறதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்கல்ல, அந்த செலவை கொஞ்சம் குறைக்கிறதுக்காகவும் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமே அதுதாங்க. நம்ம விவசாயிகளுக்கு ஒரு சிறிய மானிய உதவித்தொகை கொடுக்கும்போது அவங்களுடைய விவசாய தொழில் இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பிஎன் கிசான் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இதில் நமக்கு 6000 ரூபாய் மானியம் பணம் கிடைக்குங்க. ஆனால் இந்த பணம் மொத்தமாக ஒரே நேரத்தில் நமக்கு வராது. 3 தவணையாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கும் 3 தவணையாக நமக்கு இந்த பணம் கிடைக்கும். ஒவ்வொரு தவணையிலும் 2000 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக இந்த பணம் சேர்ந்துடுங்க. ஸோ 3 தவணையானா முதல் தவணையை எப்போ கொடுப்பாங்கன்னா, ஒரு வருஷத்துடைய ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரை முதல் தவணை பணம் நமக்கு 2000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்துடுங்க. இரண்டாவது தவணை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். மூணாவது தவணை பார்க்கும்போது அந்த வருஷத்துடைய டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்து மார்ச் மாதம் வரைக்கும் 3வது தவணை பணம் நம்ம கைக்கு கிடைச்சிடுங்க. இப்படி 3 தவணையாக தான் வருஷத்துக்கு மொத்தமாக 6000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளுக்கு நம்மளுடைய மத்திய கவர்மெண்ட் மானியம் பணம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த பிஎன் கிசான் திட்டத்தில் இந்த மானியம் பணம் பெறுறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பேரில் ஒரு நிலம் இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் தான். ஒருவேளை நீங்கள் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து, அதாவது நீங்கள் ஒரு நிலத்தை லீஸுக்கு எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இந்த பிஎன் கிசான் திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அவர்களுடைய மைனர் பசங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாங்க. யார் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலர் இந்த திட்டத்துக்கு நீங்கள் பயன்பெற முடியாதுங்க. நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவராக நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் இந்த திட்டம் கிடையாதுங்க.
நீங்கள் நிலம் வச்சுருந்தாலும் ஒரு டாக்டர், வக்கீல், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய வருமானம் உள்ளவர்களுக்கும் இந்த பிஎம் கிசான் திட்டம் வந்து பொருந்தாது. இப்போ இந்த திட்டத்திற்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபந்தாங்க. உங்கள் மொபைலில் கூகுளில் போய் பிஎம் கிசான் PMKISAN பிஎம் கிசான்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அவங்களுடைய வெப்சைட் உங்களுக்கு வரும். அதில் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய ஆதார் நம்பர், நிலத்தோட விவரங்கள், பேங்க் அக்கௌண்ட் விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து கூட பதிவு பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்துக்கு கூட நீங்கள் போய் உங்களுடைய பிஎம் கிசான் திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. அதுவும் உங்களால் முடியலன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ விவசாயத்துறை அலுவலகம், அதாவது வேளாண் துறை அலுவலகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அலுவலகத்துக்கு கூட நீங்கள் போய் விசாரிச்சுட்டு டைரெக்டாக அங்கே கூட நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குங்க. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தோட நிலைமையை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட செக் பண்ணிக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது. இப்போ இந்த விவசாயிகளுக்கு 13வது தவணை பணம் எப்போது வரும்னா, இந்த மாதத்தோட எண்ட்லையோ இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வாரத்துக்குள்ளே உங்களுடைய 13வது தவணை பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தீபாவளிக்குள்ளே உங்களுடைய 13வது தவணை பணம் வந்துடுங்க. இப்போ இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் வரும் பயனாளிகளுக்கு இந்த கேசிசின்னு சொல்லக்கூடிய கடன் அட்டை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பிஎம் கிசான் திட்டம்னா இது ஒரு திட்டம், கேசிசின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வேறு திட்டங்க. ஆனால் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த கேசிசின்னு சொல்லக்கூடிய கடன் அட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேசிசி வந்துட்டு ஒரு ரூபே கார்டு மாதிரி தாங்க. நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ஒரு டெபிட் கார்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கார்டை வந்து ஒரு டெபிட் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேசிசி திட்டம் வந்துட்டு மெயினாக எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு எளிதான முறையில் கடன் வழங்குவதை ஊக்குவிப்பது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கங்க. இப்போ வந்துட்டு விவசாயிகள் வெளியே போய் கடன் வாங்கினா அதிக வட்டிக்கு கடன் வாங்கணும், அவங்களால அந்த கடனை கட்ட முடியலன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுடும். இந்த மாதிரி குறைகளை தீர்ப்பதற்காக தான் இந்த கேசிசின்னு சொல்லக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு திட்டமே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேசிசியை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணணும்னா, பொதுத்துறை பேங்க்குன்னு சொல்லக்கூடிய SBI, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு பேங்க்லேயும் நீங்கள் வந்துட்டு கேசிசிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராமப்புற வங்கி கிளைக்கு கூட நீங்கள் சென்று இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும், அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம்னு சொல்கிறது வேறு திட்டம், கேசிசின்னு சொல்லக்கூடியது இது வேறு திட்டங்க. ஆனால் பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளுக்கு மட்டுமே கேசிசின்னு சொல்லக்கூடிய இந்த கடன் அட்டை வந்து வழங்கப்படும். இந்த கடன் அட்டை வந்துட்டு பேங்க் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இதில் 7% வந்து வட்டி போடுவாங்க. ஆனால் உங்களுடைய கடனை நீங்கள் உரிய நேரத்தில் வந்துட்டு திருப்பி நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா 3% வட்டி வந்து உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். அதனால் உங்களுடைய வட்டி வெறும் 4% மட்டுமே. ஸோ இந்த மாதிரி பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் வரும் பயன்பெறும் விவசாயிகளுக்கு கேசிசி திட்டம் வந்துட்டு ஒரு கடன் வாங்கக்கூடிய, அதாவது குறைந்த வட்டியில் கடன் வாங்கி கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழ் வரும் விவசாயிகளுக்கு கேசிசி கிரெடிட் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த திட்டம் நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த திட்டத்தில் சேரலைன்னா உடனே விண்ணப்பிங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி நண்பர்கள்.